அதற்கு முன்னால் யுவராஜிற்கும் பூபாலனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியும் அவனுக்கு எழுந்தது. உன் பேர் ஹரிஷ் தானே? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது எனக்கு பிடிக்காது. உடனே நான் சொன்னதை செய், இல்லாட்டி பின்விளைவுகள் நீ எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்று பூபாலன் ஹரிஷை மிரட்டினார். அச்சோ, நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு இங்க காலெல்லாம் நடுங்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன் என கேலியாக சிரித்த ஹரிஷ் திடீரென தன் டோனை சீரியஸாக மாற்றிக்கொண்டு, நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும் என்றான். ஹரிஷ், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு இன்னும் உனக்கு புரியல. என்னோட பவர் என்னன்னு காட்டினா நீ தாங்க மாட்ட. எனக்கு கவர்மெண்ட்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. நான் நினைச்சா நீ இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். பூபாலன் மீண்டும் அவனை எச்சரிக்க, பூபாலன், நீங்க நிறைய தெலுங்கு டப்பிங் படம் பார்ப்பீங்களோ? இல்லை அதில் வர வில்ல மாதிரியே பேசுறீங்களே, அதான் கேட்டேன் என்று ஹரிஷும் பதிலுக்கு பதில் பேசினான். டேய் என்று அந்த பக்கம் பூபாலன் பல்லை கடிக்க, இங்க பாருங்க மிஸ்டர் பூபாலன், இந்த பொறுக்கு யுவராஜ் உங்களோட மகன் இல்லாட்டி பேரன் அப்படி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் சொல்லுங்க. நாம் 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்ககிட்ட நான் டீல் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் ஏன் இதுக்குள்ளே குறுக்க வரீங்க? உங்களுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்? அப்புறம் எல்லாத்தையும் விட நான் ஏன் உங்களுக்காக பயப்படணும்? அதோட இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ சும்மா இப்படி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் வேற எதையாவது பாருங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்த ஹரிஷ் அந்த நம்பரை பிளாக் செய்தான். பூபாலன் யார், அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் என்பதை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. இந்த நகரத்தையே ஆள வேண்டும் என்று கனவு கண்டிருந்த இவன் இந்த மாதிரி மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட தயாராக இல்லை. தன்னுடைய லட்சியத்தின்படி சென்னையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்த அவன் அதற்காக சில திட்டங்களையும் வைத்திருந்தான். ஏற்கனவே சீக்கிரட்டாக சில அடித்தளங்களையும் அமைத்திருந்தவன் அந்த பயணத்தில் இதுபோன்ற 1000 பூபாலன்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்து கொண்டான். 2 நிமிடத்தில் மீண்டும் அவனுடைய போன் அடிக்க, பூபாலன் என்று நினைத்து பெயரை பார்க்காமலேயே அதை கட் செய்தான். ஆனால் அடுத்த நொடியே மீண்டும் அவனுடைய போன் அடித்தது. இந்த முறையும் ஹரிஷ் கட் செய்ய அடுத்ததாக தீபக்கின் போன் அடித்தது. அதை எடுத்து பேசியவன் அந்த போனை ஹரிஷிடம் நீட்டினான். ஆண்டனி பேசணுமா? நீ உன் ஃபோன் எடுக்காததுனால எனக்கு கூப்பிட்டுருக்கான் என தீபக் கூற, ஹரிஷ் அந்த ஃபோனை கையிலேயே வாங்கவில்லை. நான் பேச முடியாதுன்னு சொல்லு. அவனோட தம்பி உயிரோட வேணும்னா ஆண்டனியை கிளம்பி இங்கே வர சொல்லு. மற்றவங்களுக்கு வேணா என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டனிக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் எந்த தைரியத்தில் அவனோட தம்பி ஏன் வழிக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஃபோன்லலாம் பேச முடியாது ஹரிஷ் சொல்ல, ஆண்டனியின் தம்பி நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் ஹரிஷை பார்த்தான். டேய், என் அண்ணன் யாரு, அவர் எவ்வளோ பெரிய தாதான்னு தெரியுமாடா உனக்கு? நிஜமாவே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்று ஆண்டனியின் தம்பி கத்த, அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், அப்படியா, ஒன்று அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு தெரியாதே. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே இங்கே வந்துடுவான், அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட அந்த பையனின் முகம் வெளுத்தது. அவனுடைய அண்ணனின் கோபம் கண்முன்னால் வர அடுத்து என்ன நடக்குமோ என்று அவனுடைய இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஊரின் மிகப்பெரிய தாதாவான தன் அண்ணனையே ஹரிஷ் இவ்வளவு அலட்சியமாக டீல் செய்கிறான் என்றால் நிச்சயம் அவன் சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படியென்றால் தான் தன் அண்ணனின் கோபத்திற்கும் சேர்த்து ஆளாக வேண்டுமோ என்று பயம் வர அவனுடைய முகம் வெளுத்தது. ஆமா, உன் பேர் என்ன? ஹரிஷ் கேட்க, ஜாக்கப் என்று தடுமாற்றத்துடன் பதில் சொன்னான் அவன். ஆண்டனி, ஜெசிகா, ஜாக்கப். வாவ், உங்கள் ஃபேமிலியில் பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீ நல்லா இல்லையே. இப்படி இவன் கூட சேர்ந்து ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்கியே. உன் அண்ணா அக்காலாம் இதை கேட்க மாட்டாங்களா? ஹரிஷ் கிண்டல் செய்ய, ஜாக்கப் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டான். டே ஹரிஷ், உன் கம்பெனி அழிய போகுதுன்ற பயத்தில் நீ ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. தியானா மீடியா போனால் கூட இன்னொன்று உருவாக்க முடியும். ஆனால் ஆண்டனியை பகைச்சிக்கிட்டேன்னா உன் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கியா? ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நீயா உன் சாவை தேடி போயிட்டுருக்கியே. யுவராஜ் கெட்ட எண்ணத்துடன் சிரித்தான். இன்னொரு தடவை என்னை பார்த்து சிரிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன். அப்புறம் நீ எப்படி சிரிக்கிறேன்னு பார்க்குறேன் என்ற ஹரிஷ் அவனை கடுமையான முகத்துடன் பார்த்தான். இப்போது யுவராஜின் சிரித்த முகமும் கொடூரமாக மாறியது. ஹரிஷ், நீ இப்படி பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி நடிக்கிறது முதல்ல நிறுத்து. ஆண்டனி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு உன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவன் கூட எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ நீ இப்போவே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேளு. அப்படியே அந்த ரித்திகாவுக்கும் புத்தி சொல்லி என் கூட அனுப்பி வை. நான் அவனை ஆண்டனி கிட்ட உன்னை மன்னிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பேசுகிறேன். யுவராஜ் திமிருடன் கூற, அதற்கு மேல் ஹரிஷால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை.
யுவராஜ் பேசி முடிக்கும் போதே ஹரிஷ் முழங்காலை மடக்கி அவனுடைய வயிற்றில் இன்னொரு பலமான உதை கொடுக்க அவன் வலி தாங்க முடியாமல் அலறிக்கொண்டு கீழே சாய்ந்தான். இனி உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் உடைப்பேன் என்று விரல் நீட்டி எச்சரித்த ஹரிஷ் அந்த ரூமில் இருந்த அவனுடைய கூட்டாளிகளையும் பார்த்து, இது உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் என்றான். இந்த முறை நிஜமாகவே வலி தாங்க முடியாததால் யுவராஜ் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் யுவராஜிற்கு ஒரு பக்கம் ஹரிஷை பார்த்து பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹரிஷ் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதனால்தான் தன்னுடைய அச்சத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவ்வப்போது அவனை மிரட்டி பார்த்தான். பதிலுக்கு ஹரிஷும் அவனை தூக்கி போட்டு மிதிக்க இதற்கு மேல் அவன் உடம்பில் அடிவாங்க தெம்பில்லை. அதனால்தான் இந்த முறை அமைதியாக இருந்து கொண்டான். அப்போது ஹரிஷின் போன் திடீரென அடிக்க ரூமில் இருந்த அனைவரும் அதையே பதற்றத்துடன் பார்த்தனர். இப்ப கூப்பிடுறது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோபம் குறைந்த ஹரிஷ் விளையாட்டாக சிரித்து கொண்டே கேட்டான். அவன் ஏற்கனவே பூபாலன் மற்றும் ஆண்டனியின் போனை நிராகரித்து விட்டான். அதனால் இப்போது மிச்சமிருப்பது விக்கி என்று அழைக்கப்படும் விக்ராந்தின் குடும்பம் மட்டும்தான். விக்கியின் முகத்தில் பரபரப்பு தெரிய அவனை பார்த்து லேசாக சிரித்த ஹரிஷ் நிதானமாக அந்த போனை எடுத்தான். நான் ஹரிஷ் பேசுறேன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என அவன் கம்பீரமான குரலில் கேட்க, நான் விக்ராந்தோட அப்பா பேசுறேன், விகே குடும்பத்தோட மூத்த வாரிசு என்று மறுமுனையில் தயக்கமில்லாமல் பதில் வந்தது. விகே கம்பெனி தமிழ்நாட்டில் முக்கியமான இடத்துல இருக்கு. இவனோட அப்பா தான் இப்போதைக்கு அந்த ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த கம்பெனியோட அடுத்த ஓனரா அவர் தான் வருவார்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. தீபக் சொல்ல, ஓ அடுத்த தலையா? ஹரிஷ் கிண்டலாக கேட்க விக்கியின் அப்பா அவமானமாக உணர்ந்தார். என் மகன் உங்ககிட்ட இருக்கிறதா இப்போதான் எனக்கு தகவல் வந்துச்சு. உடனடியாக நீ அவனை வெளியே அனுப்பணும், இல்லாட்டி விக்கியின் அப்பா மிரட்டலான துணியில் பேச குறுக்கிட்ட ஹரிஷ் கலகலவென்று சிரித்தான். ஐயோ, யார் ஃபோன் பண்ணாலும் இந்த டயலாக மாற்றவே மாட்டிங்களா? ரொம்ப நேரமாக கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சுப்பா. சலித்து கொண்ட ஹரிஷ், நீங்கள் விக்கியோட அப்பா அவ்வளோதானே? இன்னும் விகே கம்பெனியோட ஓனர் ஆகலையே. அப்போ இப்போதைக்கு உண்மையான பவர் உங்கள் கையில் இல்லை. ஸோ உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய ஆளை பேச சொல்லுங்கள். இப்போதைக்கு பவர் யார்கிட்ட இருக்கோ, வீட்டோட ஹெட் யாரோ அவங்கள பேச சொல்லுங்கள். அப்போ தான் நான் உங்கள் மகனை விடுறதை பற்றி யோசிப்பேன் சொன்ன ஹரிஷ் அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்தான். பின்பு விக்கியை நிமிர்ந்து பார்த்தவன், என்ன விக்கி, உன் குடும்பத்துக்கு உன் மேலே அக்கறையே இல்லை போல. உங்கள் அப்பா இல்லையா? அப்போ உன் தாத்தா தானே இன்னும் ஃபேமிலி ஹெட்டாக இருக்காரு. அப்படின்னா அவர் தானே என்னை கூப்பிட்டுருக்கணும். இப்போ நடக்கிறத பார்த்தா உன் தாத்தாவுக்கு உன் மேலே பாசம் இல்லை போலையே. சிரித்து கொண்டே சொன்ன ஹரிஷின் முகம் திடீரென சோகமாக மாறியது. அவனுக்கு தன்னுடைய தாத்தாவின் ஞாபகம் வர மனதெல்லாம் பாரமாக இருந்தது. ஹரிஷ் என்னாச்சு? பக்கத்தில் இருந்த ஐரா அவனுடைய தோளை தொட்டு உலுக்க சுயநினைவுக்கு வந்தவனின் முகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியது. இங்கே பாரு விக்கி, எனக்கு என்னமோ உன்னோட உயிர் உன் ஃபேமிலிக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுது. நீ வேணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே குதிச்சு உன் ஃப்ரெண்டுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வாயேன். நான் டிக்கெட்டே இல்லாமல் உன்னை ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன். ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல விக்கியின் முகம் பயத்தில் சுருங்க உடம்பு நடுங்க தொடங்கியது. அப்போது சடனாக தன்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்த தீபக், ஹாஸ்பிட்டல் இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. அந்த கீழே விழுந்த பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா, ஆனால் அவன் எப்போ கண்மொழிப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் கோமா ஸ்டேஜ் கூட போக வாய்ப்பு இருக்கான் என்று கூறினான். அவன் வேண்டுமென்றே தான் அப்படி சொன்னான். உண்மையில் அந்த பையன் ஹரிஷ் அடித்ததால் உடைந்திருந்த காலில் ஆபரேஷன் செய்யப்பட்டு குழந்தை போல தூங்கி கொண்டிருந்தான். அந்த போட்டோ தான் தீபக்கின் போனிற்கு வந்தது. ஆனால் அங்கிருப்பவர்களுக்கு அது தெரியாததால் தங்களின் நிலைமையை நினைத்து உள்ளுக்குள் நடுங்க ஆரம்பித்தார்கள். அதிலும் விக்கிக்கு அடி வயிறு கலக்கி மயக்கமே வருவது போல இருந்தது. அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க சிறிது நேரத்தில் நிஜமாகவே மயங்கி விட்டான். அப்போது சரியாக ஹரிஷின் போன் அடிக்க, இந்த டைம் யாரு என கேட்டபடி போனை எடுத்து காதில் வைத்தான் ஹரிஷ். நான் விக்ராந்தோட தாத்தா பேசுறேன். உன் பேர் ஹரிஷ் தானே? நான் தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பேசணும்னு நீ ஆசைப்பட்டதா கேள்விப்பட்டேன் என்று ஒரு வயதானவரின் குரல் கேட்டது. நான் ஆசைலாம் படலையே. உங்க பேரனோட உயிர் முக்கியம்னா உங்க குடும்பத்தோட ஹெட் யாரோ அவங்கள பேச சொல்லுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஹரிஷ் தெரியாதது போல கேட்டான். நான் ஏன் ஃபோன் பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஹரிஷ். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏஜே ஃபேமிலியோட யூஸ்லெஸ் மருமகனுக்கும் நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ராஜேஸ்வரன் குடும்பத்துக்கு சொந்தமான தியான மீடியா எப்படி உன்னோட பொறுப்பில் வந்துச்சு அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. விக்ராந்தின் தாத்தா அமைதியான குரலில் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி ஹரிஷுக்கு வித்தியாசமாக தோன்றவில்லை.
ஏனென்றால் தங்களுடைய மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்த மற்றவர்கள் இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படவில்லை. தியானா மீடியாவிற்கு புது சிஇஓ வந்துவிட்டார் என்பதை அறிந்தவர்கள் அது ஏஜே ஃபேமிலியின் மருமகன் என்று யுவராஜ் சொல்லித்தான் தெரிந்து கொண்டார்கள். அப்போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதை தோண்டி துருவ யாரும் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு சிபாரிசின் மூலம் ஹரீஷின் உள்ளே வந்திருக்கலாம் என்று அவர்களாக முடிவெடுத்துக் கொண்டார்கள். உண்மையில் ஹரீஷின் அடையாளத்தை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. அவருடைய முழு பெயரை வைத்து விசாரித்தாலே உண்மை தெரிந்துவிடும். ஆனால் ஏஜே ஃபேமிலியே அவனை வேண்டாம் என்று வெளியில் அனுப்பிவிட்டதாக கேள்விப்பட்டவர்கள் அதன் பிறகு அவருடைய உண்மையான அடையாளம் எது என்பதை பற்றியெல்லாம் யாரும் அக்கறை கொள்ளவில்லை. முதல் முறையாக விக்கியின் தாத்தாவிற்குத்தான் அந்த சந்தேகம் வந்திருந்தது. ஆனால் ஹரீஷ் அதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளவில்லை. இதை கேட்கறதுக்காக தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா என்று அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பேச்சை திசை திருப்பினான். இப்போதைக்கு தன்னுடைய முழுமையான அடையாளம் வெளிப்படுவதையும் அவன் விரும்பவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று நினைத்தான். அதற்குள் ஹரீஷ் பேச்சை மாற்றுவதை புரிந்து கொண்ட விக்கியின் தாத்தா, கண்டிப்பா இல்லை, ஏன்னா நான் அதை பற்றி ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன். உன்னோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் கடந்த காலம். ஏற்கனவே உன்னை ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. தியானா மீடியாவும் இப்போ மூடுற நிலைமையில தான் இருக்குது. அப்புறமும் எந்த தைரியத்தில் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. சரி, அதெல்லாம் விடு. இப்போ நீ என்ன பண்ணுற? உடனே என் பேரனை வெளியே அனுப்புகிற. அதுக்கு பதிலாக நான் வேணா என் கம்பெனிஸில் ஏதாவது ஒன்றில் உனக்கு வாட்ச்மேன் வேலையை போட்டு தரேன். அதை வச்சு நீ உன் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா தியானா மீடியாவை மூடினதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டு கூட வழி இருக்காதே. என்ன சொல்கிற? என ஹரிஷை அவமானப்படுத்துவதை போல பேசினார். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் பேசுவீங்க போல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் கொடுத்த ஆஃபருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? அதுக்கு பதிலாக நான் வேணா என் கம்பெனிஸில் ஏதாவது ஒன்றில் உனக்கு வாட்ச்மேன் வேலையை போட்டு தரேன். அதை வச்சு நீ உன் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா தியானா மீடியாவை மூடினதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டு கூட வழி இருக்காதே. என்ன சொல்கிற? என ஹரிஷை அவமானப்படுத்துவதை போல பேசினார். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் பேசுவீங்க போல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் கொடுத்த ஆஃபருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? மயக்கம் போட்டு தரையில் கிடந்த விக்கியை பார்த்து கொண்டே எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் கேட்ட ஹரிஷ் சடனாக தன் குரலை கடுமையாக மாற்றிக்கொண்டு, ஹலோ மிஸ்டர் விக்கியோட தாத்தா, உங்கள் பேரை இங்கே பயத்திலேயே பேண்ட்டில் யூரின் போயிட்டு மயக்கம் போட்டுட்டான். நீங்கள் இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற 5th ஃப்ளோர்லேருந்து அவனை தூக்கி கீழே வீசிடுவேன். நான் செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்கள் பேரனோட ஃப்ரெண்டு இதே மாதிரி கீழே விழுந்து தான் ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு இல்லாமல் படுத்திருக்கான். நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆளாச்சே, விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த வேலையும் மோசமான வேலை இல்லை, அதை வச்சு என்னை அவமானப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்க என்றான். அவரிடம் வெளிப்பட்ட ஆவேசத்தை பார்த்து அந்த ரூமில் இருந்தவர்களே மிரண்டு விட்டார்கள். தம்பி ஹரிஷ், அப்படிலாம் பண்ணிடாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? மறுமுனையில் கேட்ட அவரின் குரலில் இப்போது லேசாக பீதி தெரிந்தது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது தான் மேனர்ஸ். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் முதலே தெரியணும். இல்லை அதையும் நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? ஹரிஷ் ஒரு மாதிரி குரலில் கேட்க, என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும் என்று விக்கியின் தாத்தா கோபமாக கூறினார். ஓகே, இதை பற்றி யோசிக்க உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் நான் சொன்னதை செய்யலைன்னா அப்படியே உங்கள் பேரனுக்கான இறுதிச் சடங்கை செய்கிறதுக்கு ஆளுங்களுக்கு சொல்லிவிட்டுருங்க. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், உங்கள் சைடில் எப்படி பணத்தை எரிப்பீங்களா இல்லை புதைப்பீங்களா? நக்கலாக கேட்ட ஹரிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டிருந்தான். இதற்கு மேலும் நேரத்தை வீணடிக்க அவன் விரும்பவில்லை. அவன் கேட்ட விதத்திலேயே ஹரிஷ் சொன்னதை செய்வான் என்பது புரிய, சரி சரி விக்கிய ஒன்றும் பண்ணிடாத, நான் பேசினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் இனிமேல் தியானா மீடியா விஷயத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம். சொன்னவரின் குரலில் கசப்பு வெளிப்படையாக தெரிந்தது. இப்படி ஒரு சின்ன பையனிடம் தான் தாழ்ந்து போவதை நினைத்து அவருக்கு அவமானமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய பிரியத்துக்குரிய பேரனை இழக்க அவர் தயாராக இல்லை. இப்போது ஹரிஷ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானா என்பதுதான் அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரு கேள்வியாக இருந்தது. அதற்கேற்றார் போல சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த ஹரிஷ், சரி போனா போகுதுன்னு உங்கள் மன்னிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் சொல்ல காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை தியானா மீடியா நிழல் பட்டுச்சுன்னா கூட உங்கள் பேரை உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் யாராவது இங்கே அனுப்பி உங்கள் பேரனை கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரூமையே பாத்ரூமாக மாற்றிடுவோம் போல என கிண்டலாக கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். இப்போது ஹரிஷை பார்த்த எல்லோரின் கண்களிலும் ஒரு விவரிக்க முடியாத அச்சம் கலந்திருந்தது. இனி யாரும் அவனை யூஸ்லெஸ் மருமகன் என்று சொல்ல துணிய மாட்டார்கள். ஹரிஷ் இன்று செய்தது குறைந்தபட்சம் சென்னையின் பிசினஸ் உலகம் மொத்தமும் பரவும். இப்போது அவன் நிச்சயமாக தனக்கென ஒரு பெயரை உருவாக்கினான். கிட்டத்தட்ட அவனுடைய கனவு சாம்ராஜ்யத்துக்கான பாதி படிகளை கடந்திருந்தான் ஹரிஷ்.
கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையின் பவர்ஃபுல்லான ஏரியாக்களில் ஹரிஷின் பெயர் ஒலிக்கத் தொடங்கியது. பிஸ்னஸ், ஹெர்பல் மெடிசன் என்ற 2 துறையிலுமே ஹரிஷ் சத்தமில்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான். திடீரென அந்த ரூமுக்கு வெளியே பரபரப்பான காலடி சத்தங்கள் கேட்க அந்த கதவு உடைக்கப்படுவது போல தட்டப்பட்டது. ஹரிஷ் கண்ணசைக்க கதவை ஒட்டி நின்று கொண்டிருந்த தீபக்கின் ஆள் அதை திறந்து விட்டான். பார்க்கவே கரடுமுரடாக தெரிந்த ஒரு பெரிய ஆண்கள் கூட்டம் உள்ளே வந்தது. எதிரில் வருவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அடித்து சாப்பிட்டு விடுவது போலத்தான் அவர்களுடைய ரியாக்ஷன் இருந்தது. கையில் கத்தி, முதுகில் அருவாள் என்று டிப்பிக்கல் ரவுடி கெட்டப்பில் உள்ளே வந்தவர்களுக்கு நடுவில் உயரமாக இருந்த ஒருவன் மட்டும் வித்தியாசமாக தெரிந்தான். இந்த நேரத்தில் இவ்வளோ பேரை கூட்டிட்டு எப்படி வெளியில் வர? இவனுங்களுக்கு காரெல்லாம் பத்தாது, ஏதாவது லாரி வச்சு அள்ளி போட்டுட்டு வந்தியா? ஆமாம், இவனுங்களுக்கு வாங்கி போட்டது போக உனக்கு ஏதாவது மிச்சமாகுதா? உள்ளே நுழைந்தவனை பார்த்த ஹரிஷ் கேலியாக கேட்க அதை கேட்ட யுவராஜுக்குத்தான் நிலநடுக்கத்தின் இடையில் மாட்டிக்கொண்டதை போல இருந்தது. ஹரிஷின் நண்பர்களைத் தவிர மற்ற எல்லோரும் திகைப்புடன் பார்த்தனர். யுவராஜ் அதை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் இந்த ஹரிஷுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல. ஆண்டனிக்கிட்டேயே போய் இப்படி பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஆண்டனி கண்டிப்பாக இதை பொறுத்துக்கவே மாட்டார். எப்படியோ இன்னைக்கு இந்த ஹரிஷோட சாப்டர் முடிய போகுது என்று சந்தோஷமாக நினைத்தான். அதே உற்சாகத்தோடு நிமிர்ந்தவன், ஆண்டனி, ஒரு வழியாக வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ப்ளீஸ் எனக்காக இந்த கேடு கட்டவனை அடித்து கொன்றுங்க என்று சொன்னபடி எழுந்து நின்றான். டே ஹரிஷ், இவ்வளோ நேரம் எங்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, இனியும் அதிகாரம்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கள் அண்ணன் ஆண்டனி வந்துட்டாரு. இப்போ உன் சாவை என் கண்ணு முன்னாடியே பார்க்க போகிறேன். என அடிப்பட்ட வலியை கூட தாங்கிக் கொண்டு கைதட்டி சிரித்தான். அதே நேரத்தில் ரொம்ப நேரமாக முட்டி போட்டு இருந்ததில் வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ஜேக்கப் தன் அண்ணனை பார்த்ததும் தாங்க முடியாத சந்தோஷமடைந்தான். அவனுடைய கண்கள் 1000 வாட்ஸ் பல்பு போட்டது போல பளிச்சென்று எரிந்தது. ஆனால் எப்படியாவது என்னை காப்பாத்து, அப்புறம் இந்த ராஸ்கலோட காலை உடச்சி துண்டு துண்டா வெட்டி போடு, அதை பார்த்தா தான் என்னோட ஆத்திரம் அடங்கும் என்று ஆவேசமாக கத்தினான். அவ்வளவு நேரம் ஹரிஷை நினைத்து பயந்து நடுங்கியதெல்லாம் அவனுக்கு அம்னீஷியா வந்தது போல மறந்து போயிருந்தது. அடியாட்களோடு தன் அண்ணன் வந்திருப்பதை பார்த்தவன் தன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருப்பதாக நினைத்தான். ஆக மொத்தத்தில் ஆண்டனியை பார்த்ததும் யுவராஜ் மற்றும் ஜேக்கப் இருவருமே ஆக்ரோஷமானார்கள். அவர்களின் காயங்கள் மட்டும் இல்லாவிட்டால் ஆண்டனி இருக்கும் தைரியத்தில் எழுந்து வந்து ஹரிஷை தாங்களே அடித்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அவன் மீது கொலை வெறியுடன் இருந்தார்கள். ஆனால் இப்போது ஒழுங்காக நிற்பதற்கே தடுமாற்றமாக இருக்க ஹரிஷை அடிப்பது பற்றியெல்லாம் கனவில் கூட நினைக்க முடியாது. ஆனால் உள்ளே நுழைந்த ஆண்டனியோ அவர்கள் இருவரையுமே கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் பேசியது காதிலேயே விழாதது போல ஹரிஷை நோக்கி நடந்தவன் தன் பின்னால் வந்த ஆட்களை வாசலுக்கு அருகிலேயே நிற்கச் சொல்லிவிட்டு அவன் மட்டுமாக ஹரிஷின் அருகில் சென்றான். என்ன ஹரிஷ், பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு சேரை இழுத்து போட்டு நிதானமாக அமர்ந்தான். ஆமாம், ரொம்ப நாள் தான் ஆச்சு. நான் வேற ஒரு விஷயத்துக்காக உன்னை வந்து சந்திக்கணும்னு நினச்சேன். அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையாமலே போயிடுச்சு என்று ஜீவாவின் பிரச்சனையை மனதில் வைத்து கொண்டு சொன்னவன் ஆண்டனியை ஒரு முறை மேலும் கீழுமாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற? ஆண்டனி கேள்வியுடன் அவனை பார்க்க, இப்போ உங்ககிட்ட பயங்கரமாக முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு என்று ஒரு சின்ன சிரிப்புடன் சொன்னான் ஹரிஷ். அதுக்கு நான் உன்னோட பவர் பில்லுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று ஆண்டனி ஹரிஷின் தோளில் தட்டியபடி சிரித்தான். அப்போது வரை அவன் ஜேக்கப்பை திரும்பி கூட பார்க்கவில்லை. யுவராஜ் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் தன் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். ஹரிஷ் ஏன் இன்னும் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடக்கவில்லை என்று அவனுக்கு கிறுக்குத்தனமாக கேள்வி எழுந்தது. என்ன 2 பேரும் அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா ரொம்ப நாள் மீட் பண்ணாத பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்றா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹரிஷ் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? அப்படின்னா உண்மையாகவே இவன் நம்ம நினச்ச மாதிரி இல்லையா? யோசித்த யுவராஜ் தலையில் கை வைத்தபடி அப்படியே தரையில் அமர்ந்தான். அவனிடம் மிச்சமிருந்த ஒரு நம்பிக்கையும் கைவிட்டு போனதைப் போல இருந்தது. இன்னொரு பக்கம் ஜேக்கபின் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது. அப்படின்னா அண்ணனோட ஃப்ரெண்டுக்கிட்டே நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம், அதுவும் யாருன்னு தெரியாமலேயே அண்ணனையும் இதில் இழுத்து விட்டுருக்கோம். போச்சு, இன்னையோட என் கதை முடிஞ்சது என்று யோசித்தபடி அவனும் யுவராஜின் பக்கத்தில் சரிந்து அமர்ந்தான். இருவரும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொள்ள அதை ஓரக்கண்ணால் கவனித்த ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்படின்னா நீ என்கிட்ட ஃபோனில் சொன்னது உண்மைதானா? திடீரென தீவிரமான குரலில் ஆண்டனி கேட்க, ஆமாம், அது உண்மைதான். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 10 o'clock தியானா மீடியாவில் ஏலம் நடக்கும். ஹரிஷ் பதில் சொன்னான். அவர்கள் இருவரும் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் அங்கிருந்த பலரும் முழித்தனர். ஹரிஷ் இங்கு வருவதற்கு முன்பு சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் வந்திருந்தான். அதில் ஒன்று, சென்னையில் இருக்கும் முக்கியமான பிசினஸ்மேன்களுக்கு ரகசியமாக ஒரு அழைப்பினை அனுப்பச் சொல்லி நிகிதாவிடம் கூறியிருந்தான். அதன்படி நாளை தியானா மீடியாவில் வைத்து
100 பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை ஏலத்தில் விடப்போவதாக அறிவிக்க சொல்லியிருந்தார். அதை பற்றித்தான் இப்போது ஆண்டனி கேட்டான். இந்த விஷயத்தில் ஆண்டனி ஆர்வம் காட்டியதை பற்றி ஹரிஷ் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் ஹரிஷ் இதை ஒரு பிசினஸாக மாற்ற விதை போட்டதே ஆண்டனி தான். அவன்தான் முதலில் விலை கொடுத்து ஹரிஷிடம் அந்த டேப்லெட்டை வாங்கினான். அதன் பிறகுதான் இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய பிசினஸ் உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது ஹரிஷுக்கு புரிய வந்தது. அதனால் பவர்ஃபுல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனுக்குடன் ஆண்டனிக்கு தெரிந்துவிடும் என்பதில் அவனுக்கு சந்தேகமில்லை. அதற்குள் ஆண்டனி மீண்டும் ஏதோ கேட்க ஹரிஷ் என்ன என்பதைப் போல அவனை பார்த்தான். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஹரிஷ். நிஜமாவே தியானம் மீடியா உனக்கு சொந்தமானதானா? நீ எதுக்காக ஏஜே ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க உன்னை அவமானப்படுத்துனது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த? ஆண்டனி குழப்பத்துடன் கேட்டான். அதற்கு ஹரிஷ் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, இதற்கு மேல் தான் அதை வற்புறுத்தி கேட்பது சரியாக இருக்காது என்று நினைத்த ஆண்டனி, ரியலி சாரி ஹரிஷ், அது உன்னோட கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். இந்த யுவராஜ் வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டதுனால தான் நான் அதை செய்யவே ஒத்துக்கிட்டேன். இப்போ தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சேன். நாளைக்கு காலையில் வேலையாக தியான மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நாங்கள் விளைவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களால் உன் கம்பெனி அடைஞ்ச நஷ்டத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று ஆண்டனி திரும்பி தன் தம்பி ஜேக்கோபை பார்த்தான். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வந்து ஹரிஷ் கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானே என்று கோபமாக கத்த, அதை கேட்டவுடன் கால் வலியை கூட பொருட்படுத்தாமல் முழங்காலை இழுத்து கொண்டு ஹரிஷிடம் வந்தான் ஜேக்கப். ஹரிஷ், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று ஹரிஷின் கால்களை பிடிக்காத குறையாக கெஞ்சினான். இந்த விஷயம் இதோட முடிஞ்சிரும் நம்புறேன். ஆண்டனி ஹரிஷின் கண்களை பார்த்து கேட்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் உன் தங்கச்சி கிட்ட சொன்ன மாதிரி இனி நீ என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்க மாட்டேன்னு நம்புறேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான் ஹரிஷ். அவன் ஜீவாவை பற்றி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டனி மெதுவாக தலையை மட்டும் அசைத்து வைத்தான். ஜீவா விஷயத்தை பற்றி ஜெசிகா ஏற்கனவே அவனிடம் கூறியிருந்தாள். அதன் பிறகுதான் ஆண்டனி ஜீவா விஷயத்தில் தலையிடாமல் இருந்தான். ஆனால் இப்போது ஹரிஷை பார்க்கும்பொழுது ஆண்டனிக்கு பிரமிப்பாக இருந்தது. அவனை பற்றி ஆண்டனி முதல் முறை கேள்விப்பட்டதற்கும் இப்போது அவன் அடைந்திருக்கும் உயரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் ஆண்டனியை நம்ப முடியாத பிரமிப்பில் ஆழ்த்தியது. எப்படி எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒன்றுக்கும் உதவாதவன் போல நடித்துக்கொண்டு அவனால் எப்படி இந்த அளவிற்கு வளர முடிந்தது என்று இப்போதும் ஆண்டனிக்கு புரியவில்லை. ஆனால் ஹரிஷ் ஒரு மேதை என்பதை மட்டும் அவனால் உணர முடிந்தது. மேலும் அப்படிப்பட்ட ஒருவனுடன் தான் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் என்று நினைத்தான். ஹெர்பல் மெடிசனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள அதிகமாக ஆர்வம் காட்டும் ஆண்டனிக்கு ஹெர்பல் மெடிசன் போட்டியில் ஹரிஷ் கலந்து கொண்டதும் ஜெயித்ததும் தெரிந்திருந்தது. அப்படியென்றால் ஹரிஷுக்கு பவர்ஃபுல் மட்டுமல்ல, வேறு சில மருந்து ஃபார்முலாக்களும் தெரியும் என்பதை அறிந்து கொண்டவன் அப்போதிருந்தே ஹரிஷின் புத்தி கூர்மை மீது பெரிய மரியாதையை வைத்திருந்தான். அதுவும் போட்டியில் ஜெயிக்கும் அளவிற்கு அவன் திறமைசாலி என்றால் ஹரிஷ் நிச்சயமாக சாதாரண ஆளாக இருக்க முடியாது என்றும் சந்தேகப்பட்டான். இப்போது தியான மீடியாவின் CEO அவன்தான் என்று தெரிந்த பிறகு அந்த சந்தேகம் சரிதான் என்று தோன்றியது. ஹரிஷிடம் வெளி உலகத்திற்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் இருப்பதாக நினைத்த அவன் எந்த சிச்சுவேஷனிலும் ஹரிஷை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இப்படியாக யோசனையில் இருந்த ஆண்டனியை ஹரிஷின் குரல் கலைத்தது. நேரில் வந்து கேட்டதுனால உனக்காக உன் தம்பி அனுப்பி வைக்கிறேன், அவனை கூட்டிகிட்டு போ. ஆனால் இன்னொரு விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கோ, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அப்புறம் எப்போவும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஹரிஷ் அழுத்தமான குரலில் கூற, நிச்சயமா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியபடி எழுந்து நின்ற ஆண்டனி ஹரிஷுடன் கை குலுக்கி விட்டு தன் தம்பியை அழைத்து கொண்டு வெளியேறினான். கடைசி வரை அவன் யுவராஜை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை. அடுத்ததாக நிக்கில், பார்த்தி, விக்கி என்று எல்லோர் வீட்டில் இருந்தும் ஆட்கள் வந்து அவர்களை அழைத்துச் செல்ல யுவராஜும் அவனுடைய 1-2 கூட்டாளிகளும் மட்டுமே மிச்சம் இருந்தனர். யுவராஜின் பின்னால் பரிதாபமாக உட்கார்ந்திருந்த அவனுடைய அல்லக்கைகளை பார்த்த ஹரிஷ், டேய், உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்களா? கிளம்பி போங்கடா. இனி எப்போவாவது இவன் கூட உங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன செய்வேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை என்று மிரட்ட வேகமாக மண்டையை ஆட்டியவர்கள் விட்டால் போதுமென்று தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள். அவ்வளவு நேரம் யுவராஜை நன்றாக ஏற்றிவிட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போது அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. கடைசியில் யுவராஜ் மட்டுமே ஒற்றை ஆளாக அங்கு உட்கார்ந்திருந்தான். இதுதான் நீ சேர்த்து வச்ச கூட்டத்தோட லட்சணம். இவனுங்களை வச்சுதான் என்னையே என் கம்பெனியை அழிக்கலாம்னு நினைச்சியா என்று நக்கலாக கேட்ட ஹரிஷ் சேரில் சாய்ந்தவாறு நெட்டி முறித்தான். என்னடா, உன்னை கூட்டிகிட்டு போக உங்கள் வீட்டில் இருந்து யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களா? என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நாளைக்கு ஏலத்துக்காக நான் இன்னும் டேப்லெட்ஸை வேறு தயாரிக்க வேண்டியிருக்கு. அவசரமாக ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.